டிவிகே சார்பாக எஸ்ஐஆருக்கு அகேன்ஸ்டாக சென்னை சிவானந்தா சாலையில் நவம்பர் 16 அன்னைக்கு ஒரு கிராண்ட் மீட்டிங் நடந்தது. சென்னையில் மட்டும் தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சி, மதுரை, பல்வேறு இடங்களில் மாநிலம் முழுக்க வந்து நடந்தது. இதில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் வந்து தலைமை தாங்கினாங்க. அந்த கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அப்புறம் தேர்தல் பிரச்சார மேலாண்மை தலைவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சென்னையில் அவர் வந்து மீட்டிங்கில் இருந்தார் ஸ்டேஜில். அப்புறம் புசி ஆனந்த் அவர்களும் வந்து இருந்தார். நிறைய பேர் ஈசிஆர் சரவணன் வந்து இந்த கட்சியில் முக்கியமான சில பேரெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. இதை தாண்டி சில யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. குறிப்பாக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருப்பாருங்க பார்த்தீங்களா, டிஎம்கேல அவர் மாதிரி ஒருத்தவங்க வந்து களத்தில் இறக்கி விட்டாங்க. வடசென்னை தேவகி அப்படின்னு, நான் வியாசார்பாடி தேவகி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சவுண்டு சரோஜா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு ஆன்டகனிஸ்ட்னா இவங்க வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு விஷயமா இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, கொத்து கொத்தாக வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு ஒரு மாசான ஒரு அஜிடேஷனாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல புசி ஆனந்த் அவர்கள் பேசுனது, அதாவது கொத்து கொத்தாக இந்த வாக்கை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து மக்களை வந்து நீக்கிறதுக்காக சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அப்புறம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, யூனியனில் இருக்கக்கூடிய பிஜேபி, இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. டிவிகே அப்படின்னு பேரை கேட்டாலே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பார்த்தோம்னா நீங்கள் வேலை செய்ய விடாமல் அவங்கள வந்து தடுத்து டிஎம்கே ஆட்களையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் வந்து வச்சுருந்தார். ஸோ இது வந்து ஒரு புசி ஆனந்த் அவர் பேசவே மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் களத்தில் சும்மா வேறு மாதிரி தலைவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து தலைமறைவு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் வந்து பேசுனது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் கொஞ்சம் கம்மியாக பேசினாலும் ஆதவ் அர்ஜுனா அந்த தேர்தல் பிரச்சார மேலாண்மை தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா டிவிகேல, ஆல்ரெடி பொதுக்கூட்டத்தில் பேசுனதே அவர் பேசின ஸ்பீச்சுக்கு சும்மா வேறு லெவலில் வைரல் ஆச்சு. இப்போ இன்னும் வைரலாக இருக்குது. அந்த ஸ்பீச்சை வச்சு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அதை ஒரிஜினா இப்படி அப்படின்னு வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து பல கண்டென்ட் போட்டுருந்தாங்க. சரி, நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கணுமே அப்படின்னு வந்து நானும் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் டிஎம்கே மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஒரு பெண் என்று கூட பார்க்காம அவங்க விமர்சனம் பண்ணாங்க, அவங்க விமர்சனம் பண்ணாங்க, அப்போ நான்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு கேஷுவலாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எஸ்ஐஆரை கண்டிப்பதாக சொல்லக்கூடிய திமுக இதுக்காகங்க சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு ஒரு சட்டத்தை வந்து ஏற்றலை, இதை தடுக்கிற விதமாக அப்படி பண்ணல. அப்போ இதில் வந்து தெரிஞ்சிருச்சா பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க, டிவிக்கே நாங்கள் அவங்கள மாதிரி மறைமுக கூட்டணிலாம் இல்லை, டைரெக்டாகவே நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 1967 இந்த 77 காலகட்டங்களில் எப்படி வந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்தது. அண்ணா அவர்கள் 67 வந்து முதலமைச்சரானார், 77 வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சரானார். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொன்னார் ஆதவ் அர்ஜுனா, 61 இப்படி தாங்க எம்ஜிஆர் அந்த அதாவது 70 அந்த 60 அதாவது 70 அந்த காலகட்டத்தில், அதாவது 1071 அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேவுக்கு ஒர்க் பண்ணார். ஆனால் பெரும்பான்மையாக 200 தொகுதிக்கு மேலே வின் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா திமுக வந்து கடுமையான விமர்சனம் வச்சாங்க. எம்ஜிஆர் வந்து சும்மா ரசிகர் கூட்டத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வந்து சும்மா ஒரு திரைப்பிம்பம், அவருக்கான கூட்டம் அப்படிங்கிறது சரியான கட்டமைப்பு இல்லை, இப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி உடச்சி எம்ஜிஆர் ஜெயிச்சு காமிச்சார் 77 அந்த காலகட்டங்களில். அதே மாதிரி தான் இன்றைக்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. தளபதி விஜய் அவர்களும் பார்த்தோம்னா 97 அந்த 67 77 இந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததோ அது மாதிரி ஒரு மேஜிக்கை வந்து 2026 க்ரியேட் பண்ணுவார். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அவரும் அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறார். இந்த மாதிரி எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வீடு வீடாக போய் வந்து இது பண்ணுங்கள், பேசுங்க, இந்த மாதிரி வந்து தொடர்பு கொள்ளுங்கள், மக்களை டைரெக்டாக சந்திங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தேன். இதுக்கு அடுத்து ஒருத்தங்க பேசுனாங்க பாருங்களேன், வடசென்னை அந்த தேவகி அப்படிங்கிறவங்க, உண்மையாகவே சவுண்டு சரோஜா அப்படின்னு சொன்னோம். சிவாஜி இந்த மாதிரி ஆட்களும் தேவைங்க.
ஏன்னா அப்போ தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஒரு நாகரிகமான முறையில் வந்து பேசணும். ஆனால் இவங்க தப்பாக எதுவும் பேசலை, சும்மா சவுண்டாக ஒரு விஷயம், ஏய் நான் வேசார்பாடி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வச்சு பார்த்துட்டு அவங்க பேசும்போதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு ஸ்டேஜில். அந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்பான அனல் பறக்கக்கூடிய ஒரு பேச்சாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த திருடாதே அப்படிங்கிற சாங்கெல்லாம் போட்டு அப்படியே வந்து ஜாலியாக எனக்கு இந்த 6 படத்தில் ஐஸ்வர்யான்னு ஒருத்தங்க அவங்க சவுண்டு சார் வச்சு சேம் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை தாண்டி வந்து சில யங்ஸ்டர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அளவில் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது பேசுகிறதுக்கு. அதெல்லாம் தாண்டி நிறைய ஒரு விஷயங்கள் அங்கே மாநிலம் முழுக்க வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, ராஜ்மோகன் அவர்களும் சரி, அங்கங்கே பல்வேறு இடங்களில் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஏன் வெளியே வரல, அவர் வந்து அமைதி ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் 15ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதாவது ரூம்லேயே ஒரு செவருக்கு முன்னாடி அப்படியே ரூம்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டது. இதனால் வந்து விஜய் வந்து அடங்கிட்டாரா, பாருங்கள் கரூர் சம்பவத்துக்கு அடுத்து அமைதி ஆகிட்டார் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய லீடர்ஸ், அதாவது பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு சில இந்த பப்ளிக் மாஸ் ஒரு சிலர் தான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாலே டக்குன்னு, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் படுத்துக்கிட்டே வந்து ஜெயிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில லீடர்ஸ்க்கு தான் வந்து அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்கும், அந்த ஒரு கரிஷ்மா. அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் போட்டு ஸ்டேஜ் வச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா வந்து அப்படி பேசினார், ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னாலே அது வந்து வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகும். அப்படி தான் அந்த வீடியோவை பார்க்கணுமே தவிர, பாருங்கள் கரூர் சம்பவத்துக்கு வந்து அடங்கிட்டார், ஏன் ஸ்டேஜ் போட்டு பேச வேண்டியதானே. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது எஸ்ஐஆர்னால் வந்து பார்த்தோம்னா என்னென்னலாம் பண்ணணும், அதுவும் குறிப்பாக அந்த ஜென்ஸி அந்த 18லேருந்து 22, 23 வயசில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதனால் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபார்மை வந்து நீங்கள் ஃபார்ம் 6 அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற வீடியோவை, ஒரு எப்படி சொல்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு வீடியோவை, அதை போய் பார்த்துட்டு அவர் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரல, அவர் வந்து அடங்கிட்டாரா இப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து வைக்கிறது அது வேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி வாரம் தான் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் திரும்பவும் சொன்னார் ஒரு வாட்டி, 2 பேருக்கு இடையில் தான் போட்டி, ஒன்று இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதெல்லாம் வந்து மறந்துவிட்டு திரும்ப வந்து அவர் ரொம்ப என்ன அமைதியாகிட்டாரா, சாதுவாயிட்டாரா, சாஃப்ட் ஆகிட்டாரா அப்படின்னா வந்து நம்ம என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் சொல்கிறவர்கள் வந்து 1000 சொன்னாலும் ஸோ இவங்க வந்து ஃபயராக இருக்காங்க இந்த ஸ்டேஜில். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஒரிஜினா வந்து டிவிக்கில் பண்ணிகிட்ருக்கிறாரு. உண்மையாக வந்து சிறப்பான ஒரு சம்பவம் தலைநகர் சென்னையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க டிவிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இதுதாங்க இந்த எஸ்ஐஆரில் முக்கியமான ஹைலைட்ஸ் சென்னையில் நடந்த மீட்டிங்கில். ஸோ அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.